கல்வன் படத்துக்கான அடுத்த சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு ஏப்ரல் 4 மூவி ரிலீஸ் ஆகும். PV சங்கர் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ், இவானா, பாரதி ராஜா, விஜய் டிவி, தீனா நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. சூதுகவும் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் மார்ச் 22 ரிலீஸ் ஆக போகுது. SJ அர்ஜுன் டைரக்ஷன்ல மிர்ச்சி, சிவா, ஹரிஷா, ராதா ரவி, கருணாகரன், MS பாஸ்கர், கராட்டே கார்த்தி நடிக்கிறாங்க. ஹாட்ஸ்பாட் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன்ல கலையரசன், சாண்டி, அம்மா அபிராமி, ஆதித்யா பாஸ்கர், ஜனனி, கௌரி கிஷான் நடிக்கிறாங்க. யாஷோட டாக்ஸிக் மூவில கரீனா கபூர் நடிக்க போறதா ஒரு நியூஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் ஏற்கனவே வந்துச்சு. இப்ப இந்த நியூஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா வருது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் படத்துக்கான ஸ்டார் கேஸ்ட் எல்லாம் அங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. இது எப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். தனுஷ் இப்ப ரீசெண்டா தான் ராயன் படத்தோட பேட்ச் ஒர்க் முடிச்சிருக்காரு. ராயனுக்கான டப்பிங் ஒர்க் இப்ப போகுது. அடுத்து பேரலா இந்த பக்கம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கான ஷூட்டிங்கும் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டு தேரே எஸ்கிமனுக்கான ஷூட்டிங்க்கு தனுஷ் போறதா நியூஸ் வந்திருக்கு. குபேரா ஷூட்டிங்கும் அதோட பேரலா சேர்ந்து போகும். தி கோட் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ கேரளாவில் நடக்க போகுது. தளபதியும் இப்போ கேரளா போயிட்டாரு. அந்த போட்டோஸ் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே அங்க ஃபேன்ஸோட கூட்டம் பயங்கரமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு அங்க ஷூட்டிங் போகுது. இதை முடிச்சிட்டு கோட் டீம் அடுத்து ரஷ்யா போறாங்க. மூவிக்கான ஷூட்டிங்கும் சீக்கிரமே ஃபுல்லா முடிய போகுது. கங்குவா டீசர் நாளைக்கு ஈவினிங் 4:30 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. அடுத்த மாசம் தான் இதை ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. ஆனா பிளானை மாத்தி இப்பவே கொண்டு வந்துட்டாங்க. டீசர் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி 69 அபிஷியல் அப்டேட் எப்ப வரும்னு கேக்குறீங்க. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும்னு கரெக்டா தெரியல. ஆனா டைரக்டர் யாருன்னு சீக்கிரமா ரிவீல் ஆயிட்டோம். நான் ரிவீல் ஆனதும் சொல்றேன். மார்க் ஆண்டனி 2 எப்ப வரும்? விடாமுடிச்சு மூவில மொத்தம் எத்தனை சாங் இருக்குன்னு கேக்குறீங்க. சாங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு இப்போதைக்கு ரிவீல் ஆகல. என்னோட கெஸ் படி 2 to 3 சாங் இருக்கும். மார்க் ஆண்டனி 2 இப்ப வர சான்ஸ் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். தனுஷ் லைனப்பை கேக்குறீங்க. ரீசெண்டா நான் லைனப்கான வீடியோ ஷார்ட்ஸா போட்டுக்கிட்டு இருக்கேன். சோ தனுஷ்கான வீடியோவும் சீக்கிரமே போட்டுருவேன். LCU ஷார்ட் பிலிம்ல ரோலக்ஸ் வருவாரான்னு கேக்குறீங்க. அது கொஞ்சம் டவுட் தான். மேபி விக்ரம் படத்தோட ஷூட்டிங்ல ஏதாச்சும் ஃபுட்டேஜ் எடுத்திருந்தா அது இதோட ஆட் ஆகி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான் எனக்கு தோணுது. தி கோட் ஃபர்ஸ்ட் லுக்ல 2 விஜயும் ஒரு சூட்டு போட்டிருப்பாங்கல்ல, அது என்ன சூட்டு? அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்ல காமிச்ச யங் விஜயோட ஃபேஸ் தான் மூவிலையும் வருமா, இல்ல இந்த லுக்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது அவசரத்துல விட்ட ஃபர்ஸ்ட் லுக். மூவில இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அவங்க 2 பேரும் பேராஷூட்ல இருந்து குதிச்சு வர மாதிரி தான் போஸ்டர்ல இருக்கு. சோ அதுக்கான சூட்டா தான் அது இருக்கும். இப்பெல்லாம் மூவிஸ் OTTல வர்றதுக்கு ஏன் டிலே ஆகுதுன்னு கேக்குறீங்க. இது நானும் கவனிச்சேன். ரீசெண்டா தான் இப்படி நடக்குது. பொதுவா இப்படி நடக்குதுன்னா OTT ரைட்ஸ் விற்காத படத்துக்கு இப்படி நடக்கும். ஆனா இப்ப எல்லா படத்துக்கும் இப்படி பண்றாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. நான் தெரிஞ்ச சொல்றேன். ட்ரிபிளாரோட தமிழ்நாடு கலெக்ஷனை மஞ்சுமல் பாய்ஸ் பிரேக் பண்ணுமான்னு கேக்குறீங்க. அது கொஞ்சம் டவுட் தான். ட்ரிபிளாரோட தமிழ்நாடு கலெக்ஷன் 80 கோடி, மஞ்சுமல் பாய்ஸ்க்கு இன்னும் 30 கோடி தேவை. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரத்னம் டீசர் எப்போ வரும்னு கேக்குறீங்க. இன்னும் அதுக்கான அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். விக்ரம் வேதா 2 வருமானு கேக்குறீங்க. அது இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன் காம்போ திரும்ப வருமானு கேக்குறீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். ராயன் தங்கலான் மூவிலாம் மே மாசம் வருமானு கேக்குறீங்க. அதுக்கான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்டேட் வந்தா சொல்றேன். தக்லைஃப் படத்துல விஜய் சேதுபதி இருக்காரான்னு கேக்குறீங்க. அவரு மூவிக்குள்ள இல்ல. அவரை அனௌன்ஸ் பண்ணல. ஜீவா லைனப்ப கேக்குறீங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். சூர்யாவோட ஹாலிவுட் படம் என்னாச்சுன்னு கேக்குறீங்க. சூர்யா ஒரு ஹாலிவுட் படம் பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. நானும் அதை சொல்லிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. நான் வந்தா சொல்றேன். விஜய் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் அரசியல் பத்தியும் சொல்லுவீங்களா, இல்ல எப்பவும் போல சினிமா மட்டும் தானான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதான் என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. நான் இந்த வருஷம் வர எந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லா பெரிய படத்துக்குமே நான் வெயிட் பண்றேன். கதை எழுதுறதுக்கு டிப்ஸ் ஏதாச்சும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்லயே ஏகப்பட்ட சிறு கதைகள் இருக்கு. அதை படிங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஆன்லைன் உங்களுக்கு தோணும். அதை வச்சு ஆரம்பிங்க. பேட்டை 2 வருமானு கேக்குறீங்க. அது இப்போதைக்கு டவுட் தான். சிவன் உடுக்கை படத்துக்கான பட்ஜெட் கலெக்ஷனை கேக்குறீங்க. ஆக்சுவலா இது ஒரு தெலுங்கு படம். தெலுங்குலயே இதோட கலெக்ஷன்லாம் ட்ராக் பண்ணல. அங்கேயே இந்த படம் ஃபிளாப் தான். பத்தானோட கலெக்ஷனை கேக்குறீங்க. 1055 கோடி. லால்சலாம் OTT அப்டேட்டை கேக்குறீங்க. கரெக்டான டேட் இன்னும் தெரியல. இந்த வாரம் வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அப்டேட் எதுவும் வந்த பாடு இல்ல. பிரம்மாயுக்கும் நல்லா இருக்குமான்னு கேக்குறீங்க. நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம். எலெக்ஷன் டேட் எப்போன்னு கேக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 19. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சூரரையை போட்டு. இன்னைக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.